டிசம்பர் 11 வந்து பார்த்தீங்கன்னா COP28 மாநாடு துபாயில் வந்து நடந்தது. இந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து மணிப்பூரை சேர்ந்த ஒரு 12 வயது சிறுமியான அதாவது லிசிப்ரியா கங்குஜம் அப்படிங்கிறவங்க பங்கேற்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இளம் காலநிலை ஆர்வலர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டில் திடீர்னு ஒரு பேனரை தூக்கிட்டு மேலே போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா என் ஃபார் ஃபாசில் ஃபியூல்ஸ், அதுக்கப்புறம் சேவ் அவர் கண்ட்ரி அண்ட் அவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. உடனே செக்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பிடிச்சி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனால் பிடிச்சி கூட்டிட்டு போகிற முன்னாடி நிறைய விஷயங்களை பேசுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்த நிறைய நாட்டை சேர்ந்த இந்த காலநிலை ஆர்வலர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கரகோசம் எழுப்புறாங்க. உடனே அவங்களை கூட்டிட்டு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளவே விடாமல் இருந்திருக்காங்க. உடனே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ் தளத்தில் இவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் எல்லாமே ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணால் இந்த ஃபாசில் ஃபியூல்ஸான நிலக்கரி, ஆயில், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணாவே நம்ம கிளைமேட் சேஞ்சை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சால நிறைய வந்து பாதிக்கப்படும்.